सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. सिद्धांत बिंदु 4வது శ్లోకం. సిద్ధాంత బిందు గ్రంథం దశశ్లోకీల 4வது శ్లోకం. అవతారికే వాక్యాలు నిలబెడతాం. న సాంఖ్యం న శైవం న తత్పాంచరాత్రం న జైనం న మీమాంసకాదేర్మతం వా విశిష్టానుభూత్యా విశుద్ధాత్మకత్వాత్ ததேகோவசிஷ்ட சிவ கேவலோகம். அதாவது அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு, அதனுடைய வாஸ்தவமான உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு வாதிகள் ஒவ்வொரு நிமிஷம் சொல்லிச்சுட்டா அது என்னதுங்கிறது வித்தியாசமா இருந்தது. ஒருத்தர் சொல்லும் போது தேகத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆளுக்கு ஒண்ணு சொன்னா, அப்புறம் தனியா இருக்குன்னு சொல்ற பட்சத்துல கூட அது எப்படி இருக்குங்கிற விஷயத்துல சந்தேகம் ஒன்று இருக்கு. ஏகப்பட்ட சந்தேகம் என்ன, ஆளுக்கு ஒவ்வொன்னா சொல்றதா விபத்தி ஒன்று இருக்கு. இப்ப இந்த ஸ்லோகத்துல இவா சொன்னபடி இல்லைன்னு, ந சாங்கியம் ந சைவம் ந தத் பாஞ்சராத்திரம் ந ஜைனம் ந மீமாம்சகாதேர் மதம் வா. அந்த ஆத்ம தத்துவம் சாந்தி சொன்ன மாதிரி இல்லை, சைவன் சொல்ற மாதிரி இல்லை, பாஞ்சராத்திர சித்தாந்தக்காரா சொல்ற மாதிரி இல்லை, ஜெயினன் சொன்ன மாதிரியும் இல்லை, மீமாம்சகாதிகள் சொன்ன மாதிரியும் இல்லை. ஆதிபதத்தினால எல்லாம் சேர்த்துக்க, பாக்கி எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டி. ஆதிபதேன அனுஷ்டானாம் சங்கிரகான்னு சொல்லாத எத்தனையோ வாதிகள் இருக்கா ஆத்மாவை பத்தி அபிப்பிராயம் சொல்றவா, அத்தனை பேரையும் சேர்த்துங்க. அதாவது உபனிஷத் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வபாவத்தை விட்டுட்டு மற்ற ஸ்வபாவம் எதுவா இருந்தாலும் அப்படி இல்லைன்னு, அது வாஸ்தவம் இல்லை. அப்ப அது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, அதுக்கு விசிஷ்டானுபூத்தியா விசுத்தாத்ம தத்துவா. அதை இந்த மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணி முதல் நிரூபணம் பண்ணு. இப்போ சாந்தாதி மதங்களை நிராகரணம் பண்ணி அப்புறம் இந்த விசிஷ்டானுபூத்தியா விசுத்தாத்மகத்வா அப்படிங்கறத வியாக்கியானம் பண்ணுவார். நம்ம வரிசையா முதல்ல பிரதிஜை பண்ணிட்டாரோ இல்லையோ, சாந்தி சொன்ன மாதிரி இல்லை, சைவன் சொன்ன மாதிரி இல்லை, பஞ்சராத்திரி சொன்ன மாதிரி இல்லைன்னு. அது ஏன்னு முதல்ல பார்ப்போம். ந தாவத் அச்சேதனம் ஜெகதுபாதானி. முதல்ல சாங்கிய பட்சத்தை கண்டிக்கிறார். அப்பா, நீ சொல்றதுல நிறைய தப்பு இருக்கு, அதனால ஆத்ம விஷயத்திலையும் நீ சொன்னது ஒத்துக்கக்கூடிய விஷயமா இல்லை. ஏன்னா நீ எதை சொல்ற, ஜெகத்துக்கு உபாதான காரணமா இருக்கிறது அச்சேதனம் பிரதானம் அப்படின்னு சொன்னேன். அது சரியில்லை, அது ஸ்ருதிக்கு விருத்தமா இருக்கு. ஏன்னு கேட்டா, ததை கத பகுஷ்யாம் பிரஜாயேய இது ஈக்ஷணபூர்வக சிருஷ்டி சிரவணா. இந்த ஜெகத்தை சிருஷ்டி பண்ணின இந்த ஜெகத்காரணமானது நன்னா விசாரம் பண்ணி பார்த்து அப்புறம் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு இருக்கு. ஜெகத்துக்கு எது காரணமோ அது வெறும் அப்படியே தெரியாம ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி எடுத்துங்கிறது இல்லை. முதல்ல நன்னா பிளான் பண்ணி எப்படி பண்ணாலும் எல்லாம் யோசிச்சு ஆராய்ந்து அதுக்கு அப்புறம் தான் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணி இருக்கிறதாக உபனிஷத்து சொல்றது. ஜடமான பிரதானம் அங்க ஜெகத்காரணம்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதெல்லாம் ஒட்டாது. ஜடமானதுனாலேயே அது விசாரம் சக்தி கிடையாது. அது மாத்திரமில்லை, இன்னொரு காரணமும் இருக்கு. அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ட நாமரூபே வியாக்கரவாணி இதுக்க ஜீவாத்மத்துவம் வியபதேசா. இது அடுத்தது. சாந்தோக்கியத்துல அந்த ஜெகத்காரணத்தை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகாபூதங்களை சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம்
அதுல இருந்து ஸ்தூல சரீரங்களை சிருஷ்டி பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்தூல சரீரங்கள் பண்றதுக்கே வெறும் பொம்மை மாதிரி ஸ்தூல சரீரம் ஜடமா இருந்து கொடுத்தனா ஒன்றும் உபயோகப்படாது, வேலை செய்ய முடியாது. அதனால அதுக்குள்ள சைத்தன்யம் வரணும். சைத்தன்யம் வரணும் அப்படின்னு சொன்னா சைத்தன்யம் எங்கேருந்து வரும்? சைத்தன்யங்கிறது இந்த ஜெகத்காரணம் ஒண்ணுதான், இதுதான் சைத்தன்யம். அப்ப உள்ளுக்குள்ள சைத்தன்யம் இல்லைன்னா இந்த எல்லாம் ஜடம் மிருத்த சரீரம் மாதிரி இருந்துடும், வேலை செய்யாது. அதுக்காக இந்த சைத்தன்ய ஸ்வரூபமான இந்த ஜெகத்காரணமானது நான் இதுக்குள்ள நுழையணும். இந்த சரீரத்துக்குள்ள ஒவ்வொரு சரீரத்திலையும் நான் உள்ள இருந்து ஆத்மாவா இருந்து இந்த சரீரங்கள்லாம் வேலை செய்யும்படியா பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினதாக வருது. அங்கே அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ட நாமரூபே வியாக்கரவாணி அப்படின்னு வாக்கியம். அந்த ஜீவாத்மான்னு சொல்றோமே, அந்த ஜீவாத்மாவை இந்த ஜெகத்காரணமானது அந்த ரூபத்துல தான் பிரவேசிக்கிறதாக சொல்றோம். ஆக ஜீவாத்மாங்கிற அந்த வேஷத்துல ஜெகத்காரணமாக்கும் அந்த சரீரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிடுறது அப்படிங்கிறது இங்க தெரியுது. அப்ப அதுல என்ன தெரியுது? இந்த ஜெகத்காரணமான இது எதுவோ அதுதான் ஜீவனுடைய ஆத்மா, ஜீவனுக்கு நிஜமான ஸ்வரூபம் அப்படின்னு தெரிகிறது. இப்போ இந்த பிரதானவாதத்தை எடுத்துட்டோமானால் அது பிரதானங்கிறது ஒரு ஜடஸ்வரூபம். ஜீவன் ஜடம் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவன்தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியா இருக்கு, ஜடத்தெல்லாம் தெரிஞ்சுக்க முடியா இருக்கு, திரஷ்டாவா இருக்கான். அதனால திரஷ்டாவா இருக்கக்கூடிய ஜீவனை ஜீவனுக்கு பிரதானம் ஆத்மான்னு பிரதானவாதியே முதல்ல ஒத்துக்க மாட்டான். ஆகையாலே உபனிஷத்திலே ஜெகத்காரணமானது ஜீவனுக்கு ஆத்மாவாக இருக்கு அப்படிங்கிறத நிர்தேசம் பண்ணினத்தினாலேயே பிரதான காரணவாதம் ஸ்ருதி விருத்தமா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போகுது. இன்னும் ஒண்ணு காரணம், எஸ்மின் விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இதிக ஏக விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞான பிரதிஜானாத். இது அடிக்கடி உபனிஷத்துல வரும். ஏதோ ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை தெரிஞ்சின்றாச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சதாக ஆகுமே, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பா. அப்படின்னா ஓஹோ அப்படி புதுசா இருக்கே அப்படின்னு அது என்ன சொல்லுங்கன்னு கேட்கும்போது இது அதுக்காக சொல்லி பிரம்மத்தை ஜெகத்காரணமா ஆரம்பிச்சு அந்த காரணத்தை தான் உபதேசம் பண்ணுவான். அப்படின்னா இந்த லட்சணம் அதுல பொருந்தி வரணும். அந்த தத்துவத்தை தெரிஞ்சின்றாச்சுன்னா எல்லாமே தெரிஞ்சின்றதாக ஆகும். ஏன்னா அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லையா, அதுதான் எல்லாம் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லணும். இதைத்தான் ஏக விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் அப்படின்னு சொல்றது. ஆனா இது பிரதானவாதிக்கெல்லாம் வராது. அவனுக்கு பிரதானம் தெரிஞ்சுட்டா என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. பிரதானம் தான் ஒண்ணு தெரியும், வேற ஒண்ணும் தெரியறதுக்கு இல்லை. பிரதானம் தெரிஞ்சுட்டா எல்லாமே விஜ்ஞாதமாகும் அப்படின்னு சொல்லணும்னா பிரதானத்தை தவிர்த்து ஒண்ணும் இல்லையே அப்படின்னாவது சொல்லணும், இல்லை பிரதானம் தான் எல்லாம் அப்படின்னாவது சொல்லணும். இது ரெண்டுமே அவன் சித்தாந்தத்துல இல்லை. பிரதானத்தை தவிர்த்தும் நிறைய தத்துவங்கள் அவனுக்கு இருக்கு. அவன் ஜீவாத்மாவே பிரதான சேத்தனமாக ஒத்துருக்கான், அது பிரதானத்தை காட்டிலும் வேறான தத்துவமாக ஒத்துருக்கான். அதனால பிரதானத்தை தவிர்த்து வேற ஒரு தத்துவமும் கிடையாதுன்னு சொல்றதுக்கு அவங்கிட்ட வழி இல்லை. எல்லாமே பிரதானம்னு சொல்றதுக்கும் அதனாலேயே முடியாது. ஏன்னா பிரதானத்துடைய காரியமா இருக்கக்கூடிய ஜட வர்க்கத்தை வேணும்னா பிரதானத்தோடு சாதாத்தியம் இருக்குன்னு சொல்லி ஏதாவது சொல்லலாம். ஆனா சேத்தனமான ஜீவ வர்க்கங்களுக்கும் பிரதானத்துக்கும் அத்தியந்த பேதம் இருக்கிறதுனால பிரதானம் தான் எல்லாம்னு சொல்றதுக்கு வழியே இல்லை. அப்ப அந்த பிரதானத்தை ஜெகத்காரணம்னு வச்சுட்டு அதை தெரிஞ்சுட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றதுக்கு ஒன்றும் வழியே இல்லை. ஆகையாலே ஸ்ருதியில சொல்லப்பட்ட இந்த ஏக விஜ்ஞானின சர்வ விஜ்ஞானங்கிறது இருக்கு, இதுவும் பிரதானவாதத்துக்கு விரோதமாக இருக்கு. இதைத்தான் சொல்றார், பிரதான ஜானேனச்ச தது அப்பிரகிருதிகானாம் புருஷானாம் ஞாத்தும் அசக்கியத்வாத். இந்த பிரதானத்தை தெரிஞ்சின்றதுனாலே பிரதானத்துக்கு விகாரம் இல்லை. பிரதானத்துக்கு விகாரமானதுன்னா தெரியலாம், காரியமா இருக்கிறதுனா தெரியலாம். அப்படி இல்லாத புருஷானாம், புருஷன்னா ஆத்மாவுக்கு பேரு, ஜீவாத்மா தான் அவனுக்கு ஆத்மா. அந்த ஜீவாத்மாக்கள் நிறைய இருக்கு, அனந்தம்.
அந்த ஜீவாத்மாக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. பிரதான ஞானத்தினால ஜீவாத்மா தெரியும்னா அது கிடையாது. ஐததாத்ம இடம் சர்வம் தத் சத்தியம் த ஆத்மா தத் த்வமசி இது தத் அபேதஸ்ய நவகிருத்வஹா உபதேசா. ஸ்ருதியில ஜெகத்காரணத்தை ஆரம்பிச்சு சதைவ சௌமியதம் அக்ராசி அப்படின்னு சத்தந்தால அதை சொல்லி அதுல இருந்து சர்வ ஜெகத்துக்கும் சிருஷ்டி ஏற்பட்டது அப்படிங்கிறத வர்ணிச்சுட்டு கடைசியில முடிக்கிறதே ஐததாத்மியம் இதம் சர்வம். நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இப்ப சத்துன்னு சொல்லப்பட்ட அந்த ஜெகத்காரணம் இருக்கே அதோடு தாதாத்மியம் கொண்டது அப்படின்னா தத் சத்தியம். அந்த சத்துங்கிறது தான் வாஸ்தவம், அதுதான் ஆத்மா, அதுதான் நிஜமான ஆத்மாவாம். துவம் ததபி ஏ ஸ்வேதகேதோ நீ அதுதான். இப்ப தத்துன்னு சொல்லி தத் பதார்த்தத்தை ஜெகத்காரணம்னு ஆரம்பிச்சோமே, எல்லாமா இருக்கு அதுதான் ஆத்மான்னு சொன்னோமே, அந்த ஆத்மா தான் பாணி அப்படின்னு உபதேசம் பண்றது. இது ஏதோ ஒரு தடவை சொன்னா கவனமா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவை இல்லை, நவகிருத்வ 9 தடவை திருப்பி சொல்லியிருக்கு. ஒவ்வொரு தடவும் சொன்னா புரியலேங்கிறத காண்பிக்கிறதுக்காக அந்த ஸ்வேதகேது அவ அப்பா கிட்ட இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருவான். புரியலேன்னு நேரம் சொல்ல மாட்டான், இன்னொரு தடவை சொன்னா தேவையில்லையே அப்படின்னு. அப்படின்னா புரியலேன்னு புரிஞ்சு போகும். புரியலேன்னு சொன்னா ஏன் புரியலே அப்படிங்கிறத காரணத்தெல்லாம் ஊகித்து பார்த்து புரியாம போகிறதுக்கு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்ணி அவனுடைய சங்கையெல்லாம் போக்கி திருப்பி உபதேசம் பண்ணியிருக்கார் அந்த அவருடைய அப்பா சாந்தோக்கிய உபநிஷத்து 6ஆத்தியாயத்திலே. கடைசியில 9வது தடவை உபதேசம் பண்ணிட்டு முடிஞ்சு கொடுத்து தத்தாஸ்து விதிஜாவிக்கு அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சு முக்கான் ஸ்வேதத்தை தூங்குறதையும் உபநிஷத்தை சொல்லும். அதனாலே 9 தடவை திருப்பி அபியாசம் பண்ணினத்தினாலே இதுல தாத்பரியம் இருக்கு அப்படின்னு தெரியுது. இது சும்மா சொன்ன விஷயம் இல்லை, இதுதான் முக்கியமாக உபனிஷத் பிரதிபாத்தியம் அப்படிங்கிறது அதுல இருந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரி சாந்தோக்கியத்தில் எவ்வளவு தூரம் பார்த்தோம், தைத்திரியத்திலையும் இதே மாதிரிதான், எல்லா உபனிஷத்துலையும் இதுதான். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா இது ஸ்ருத்தியந்தராத். அங்க பாருங்க, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லிட்டு அந்த பிரம்மத்தை ஆத்மான்னு சொல்றது. தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மனா, முன்னாடி சொல்லப்பட்ட அந்த பிரம்மம்னு சொன்னோமே அதுதான் இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவிலிருந்துதான் ஆகாசமே வந்தது, ஆகாசத்திலிருந்து வாயு வந்ததுன்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா அங்கேயும் இந்த ஆத்மான்னு சொன்னா ஜீவாத்மா, சகல சரீரத்திலும் ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இருக்காரே அவர்கிட்டேருந்துதான் சமஸ்த பிரபஞ்சமும் வந்திருக்குன்னு சொல்றது. இது எங்கேயாவது சாங்கிய தரிசனத்துக்கு வருவோம், சாங்கிய சித்தாந்தத்திலே முடியவே முடியாது. அதனால எல்லா உபனிஷத்தும் இதே மாதிரி சொல்லி வைக்கிறது, அதை மாற்ற முடியாது. அச்சேதனஸ்ய ஜெகத்காரணத்துவே விசித்திர ரச்சனா அனுபபத்தே. சூத்திரக்காரர் சொன்னார், ரச்சனா அனுபபத்தே ஜனானுமானம் அப்படின்னு சாங்கியவாதத்தை நிராகரணம் பண்றதுக்கு சூத்திரம் பண்ணியிருக்கார் 2வது அத்தியாயம் 2ஆம் பாகத்திலே. இது அச்சேதனம் காரணம் ஆகலாம், ஆனா அதனுடைய காரியம் ஒரே மாதிரியே இருந்தது. விசித்திரமான ரச்சனை இருக்கார். விசித்திர ரச்சனைனா என்னது அப்படின்னு கேட்டா, எந்த காரியம் உண்டாக்குறோமோ அந்த காரியம் என்ன பலத்தை கொடுக்கணும், எந்த சமயத்துல யாருக்கு அந்த பலத்தை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுக்கணும், போக்குவரத்து எல்லாம் ஒரு வியவஸ்தை இருக்கு. இது வச்சு இங்க லோகத்துல பார்த்தோம்னா இத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கா இல்லையா, எத்தனை ஜீவர்கள் இருக்கா, பிராணிகள், இவா எல்லாருக்கும் இந்த உலகம் உபயோகப்படுறது. ஆனா உலகத்துல எல்லா பதார்த்தமும் எல்லாருக்கும் உபயோகப்படுறதுன்னு சொல்ற மாதிரி இல்லை. சில பதார்த்தம் சில பேருக்கு உபயோகப்படுறதுன்னு சொன்னா சில பேருக்கு துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு உபயோகப்படுறது, சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு உபயோகப்படுறதுன்னு சொல்லணும். அப்ப அந்த சுகமும் துக்கமும் உபயோகப்படுறது இதை அனுபவிக்கிறதுக்கு அந்த வஸ்துக்கள்ல தாரதமியம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. அதுல இருந்து இவன் அனுபவிக்கக்கூடிய சுகத்துல தாரதமியம் இருக்கு, ஒருத்தர மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லை. சுகம் துக்கம் அதுலயும் தாரதமியம் இருக்கு.
ஆக அதனுடைய அதிகாரி தாரதமியம் இருக்கு. இந்த தாரதமியம் தான் வைத்து எல்லாத்துலயும் வித்தியாசம் தெரியுது. இவனுக்கு இவ்வளவுதான் அவனுக்கு அவ்வளவுதான் அப்படின்னா கரெக்டா ஏதோ கனெக்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. அப்ப இந்த மாதிரி பண்றதுக்கு அந்த சாமர்த்தியம் சர்வஜனான ஒருத்தனுக்கு தான் தெரியுமா வர முடியுமே தவிர யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறதெல்லாம் தெரியுமே தவிர ஜடமான பிரதானத்துக்கு இது சாத்தியமாகாது. அதை சொல்லியிருக்காருங்கிற அச்சேதனஸ்து ஜெகத்காரணத்துவே விசித்திர ரச்சனா அனுபவத்தே. விசித்திரமான காரியத்தை சேத்தனத்தினாலதான் பண்ண முடியும். ஏன்னா அது பிளான் போட்டு எது யாருக்கு எவ்வளவுங்கிறது கணக்கு போட்டு பண்ணணும். அந்த மாதிரி பிரதானத்தினால பண்ண முடியாது. அதுக்கு விசார சக்தி இல்லை. பிரதான மகதாதேகே அப்பிராமாணிகத்வாச்ச ந சாங்கியமத்தம். அது கடைசியில் ஒரே போடா போட்டார். இந்த பிரதானம் மகத்தையெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஆனா பிரமாணத்தால இது சித்தம் ஆகாது. சப்த பிரமாணம்னா வேதாந்தம் எடுத்துங்கோ. வேத சப்தத்துல எங்கேயாவது இந்த பிரதானத்தை பத்தி சொல்லியிருக்கா? மகத்து நீங்க சொல்ற தத்துவத்தை பத்தி ஒரு இடத்துலயுமே இல்லை. சூத்திரக்காரரே சொல்லியிருக்கார் இதரேஷானுபலப்தே அப்படின்னு சொன்னார். மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ சொல்ற தத்துவங்கள்லாம் வேதத்துல இல்லை. அந்த பிரதானத்தை சொல்லலாமேன்னு கேட்டா ஈக்ஷதேர் நாசப்தம், அது அசப்தம், அதுக்கு அதை சொல்றதுக்கும் சப்தம் இல்லை. ஆக சப்த பிரமாணம் அதை தெரிவிக்கல. நீ சொல்றது நீயா சொல்ற கல்பனையா தான் இருக்கு, வாஸ்தவம் இல்லை, அப்பிராமாணிக்கம்னு சொல்லியிருக்க. அதே தான் இங்க சொல்றது. நீங்க சொல்லக்கூடிய தத்துவங்கள்லாம் பிரதானம் மகத்து அப்படிலாம் சொல்லு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரமாணம் இல்லை. அப்பிராமாணிகத்வாச்ச ந சாங்கியமதம் சாது. ஆக ந சாங்கியம். சாங்கியம் சொன்ன பாரி ஆத்மஸ்வரூபத்தையும் அவன் சொல்ற பிரக்கிரியும் நம்ம ஏற்றுக்கணுங்கிறது இல்லை. சாங்கிய சொன்னத்தினாலே யோகமும் அதுக்குள்ள அடிபட்டுவிடும். அவளுக்கும் இங்க ஜெகத் பிரக்கிரியா விஷயத்துல ஒரே மதம், சமான தந்திரம்னு சொல்றது. ஜெகத் உற்பத்தி விஷயத்துல இவ ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டா. அதனால இதெல்லாம் அங்கேயும் சேரும். ஏவம் பாசுபத மதம் பாஞ்சராத்திரிகம் ஜைனம் திரைதண்டஞ்ச மதம் ஸ்ருதி யுக்தி பாதித்தத்வாதயுக்தம். இப்ப சொன்ன யுக்திகள்லாம் வரும் சாந்த மதத்தை மாத்திரம் கண்டன மட்டத்துக்காக இல்லை. இப்ப சொன்ன இந்த ஸ்ருதி விரோதமானது எல்லா மதத்துக்குமே தெரியும், எல்லா மதத்துக்கும் வரும். பாசுபத மதம், பாஞ்சராத்திரிக மதம், ஜெயின மதம், திரைதண்டம், பாஸ்கர மதம், வேதாபேதவாதி ஒருத்தம் பாஸ்கரம்னு அவனுடைய மதம். இது எல்லாமே எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்ப சொன்ன விஷயங்கள் அந்த ஜீவனை ஆத்மாவாக சொல்றது, அந்த ஜெகத்காரணம்ங்கிறது யாருக்குமே சரியா வராது. அந்த ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம் சொன்னது வராது. ஐக்கியதாத்மிகம் சர்வம் தத்துவமத்தின்னு உபதேசம் நவகிருத்வா சொன்னாரே கிடையாது, அதுவும் சரியா வராது. ஆக ஸ்ருதி விரோதங்கிறது இந்த எல்லா மதத்துக்கும் பொதுவானதாக இருக்கு. அது சொல்றாரு ஸ்ருதி யுக்தி பாதிதத்வாத் அயுக்தம். யுக்தி பாதித்தத்துவங்களுக்கு யுக்தி பாதித்தத்துவம் கூட இருக்கு. யுக்தி நிறைய யுக்திகள் அங்கேயும் சொல்லியிருக்கா, பல இடத்துல சொல்லியிருக்கா. சாதாரணமா இப்படி பார்க்கலாம். இந்த ஆத்மபேதம் இருக்கு, ஒவ்வொரு சரீரத்திலையும் ஆத்மா தனித்தனின்னு சொல்றா. ஏன் அப்படின்னு கேட்டா அது ஒரு யுக்தி சொல்றா. இவனுடைய ஞானம் மிக்க சுகம் துக்கம் இவனுக்கு வேற அவனுக்கு வேற, இவனுக்கு இருக்க மாதிரி அவனுக்கு இல்லை, அவனுக்கு இருக்க மாதிரி இவனுக்கு இல்லை, அதனால இவன் வேற அவன் வேறங்கிற. அப்படின்னா இந்த ஹேத்துவை வச்சுதான் ஆத்மா ஒவ்வொரு சரீரத்துக்கும் தனித்தனியாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். இதுல இருக்க மாதிரி அங்க தெரியல, அங்க இருக்க மாதிரி இன்னொரு இடத்துல இல்லை, அதனால இது வேற அது வேற அது வேறன்னு. ஆனா இந்த ஹேத்து சித்தமா இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும். எந்த ஹேத்துவை வச்சு சாத்தியத்தை சாதிக்கணுமோ அந்த ஹேத்து அங்க இருக்கா அப்படிங்கிறது முதல்ல பார்த்துக்கணும். பார்த்தாதான் அதனால சாத்தியத்தை சாதிக்க முடியும். இப்ப பாருங்களேன், இவன் வியாப்தி கரெக்டா கிரகித்து வச்சிருக்கான். அதான் புகை இருந்தால் புகை இருக்கிற இடத்துல நெருப்பு அவசியம் இருக்கும் அப்படின்னு வியாப்தி கிரகித்து வச்சுட்டான். நியமம் தெரிஞ்சு போச்சு. பருவத்தத்துல புகைய பார்த்தா நெருப்பு கண்டுபிடிச்சா அனுமானம் கரெக்டா வேற இருந்திருக்கு. ஆனா வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் அங்க ஏதோ தூசி பறந்துட்டு வந்திருக்கு,
காத்துல அது பாட்டுக்கு மேல தூசி பறக்குறது, இவனுக்கு அது புகை மாதிரி தெரிஞ்சு கொடுத்து சொன்ன அது புகைன்னு நினைச்சிட்டு அங்க அக்னி இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணான்னா அது கரெக்டா வருவோம்? ஏன் கரெக்டா வராது? நான் தான் வியாப்தி சரியாதானே கிரகிச்சிருக்கேன்னு சொன்னா வியாப்தி சரியா இருக்கு, ஆனா நீங்க சொன்ன ஹேத்து உங்க இல்லையே. தூமம் இருந்து அந்த தூமத்தை வச்சுட்டு அங்க அக்னி இருக்குன்னு கண்டுபிடிச்சா அது கரெக்டு. வேற எதையோ தூமம்னு நினைச்சுட்டு அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்ணினா அது எப்படி சரியா வரும்? அதை போல இருக்கு உங்க அனுமானம். நீங்க எந்த காரணத்தை வச்சு இந்த ஆத்மபேதத்தை சொல்றீங்களோ அந்த காரணங்கள்லாம் அந்த ஆத்மாவில இருந்தா தானே பேதத்தை சாதிக்க முடியும். அப்படி இல்லை. இங்க ஒரு கட்டம் இருக்கு, அங்க ஒரு கட்டம் இருக்கு, இந்த கட்டம் வேற அந்த கட்டம் வேற. எப்படி தெரியுதுன்னா இந்த கட்டம் கலர் வேறையா இருக்கு, அது வேற கலர்ல இருக்கு, அதனால வேற அப்படின்னு சொல்லணும்னா இந்த கலர் வேற அந்த கலர் வேறங்கிற இந்த ஹேத்து இருக்கு, இதுதானே அந்த கடத்தை வேறுன்னு சொல்றதுக்கு காரணமா இருக்கு. அது அந்த கலர் கடத்துல இருந்தா தானே அதை வேறுன்னு சொல்ல முடியும். கடத்துல இல்லாத ஒரு கலரை சொல்லி நீளமும் அந்த கடத்துல இல்லை, சவப்பும் இல்லை, நீளமும் சவப்பும் ஒரே இடத்துல இருக்க முடியாதோ இல்லையோ, அதனால இந்த கட்டம் வேற அந்த கட்டம் வேறேன்னு சொன்னா அது எப்படி சரியா வரும்? ஒரு கட்டம் நீளமாகவும் இன்னொரு கட்டம் சவப்பாகவும் இருந்தால் அப்ப இந்த கட்டம் வேற அந்த கட்டம் வேறேன்னு அதை வச்சு சாதிக்கலாம். அதுல இல்லாத கலரை வச்சுட்டு எப்படி சாதிக்க முடியும்? சரி, அது போல இது என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்த ஆத்மா அந்த ஆத்மாவை காட்டும் வேறே அப்படின்னு சொல்றதுக்கு எந்த காரணங்களை காண்பிக்கிறீர்களோ இதுல உள்ள சுகம் அங்க இல்லையே, அந்த சுகம் இங்க இல்லையே, இந்த துக்கம் அங்க இல்லையே, அந்த துக்கம் இங்க இல்லையே அப்படிங்கிறே. இந்த சுகம் துக்கம் தியானம் இச்சா இதெல்லாம் ஆத்மாவில இருந்தா தானே ஆத்மாவை சின்னம்னு சொல்லி சாதிக்க முடியும். இது எல்லாம் அந்தஸ்கரணத்துல தான் இருக்கு, இந்த மனசுல இருக்கு, அந்த மனசுல இல்ல. அந்தஸ்கரணத்துல இருக்கக்கூடிய இந்த தர்மங்களை வச்சு ஆத்மாவே தனின்னு எப்படி சாதிக்க முடியும்? அதனாலே அந்தஸ்கரணம் இந்த இந்த சரீரத்துல உள்ள மனசு வேற, அந்த சரீரத்துல உள்ள மனசு வேற அப்படின்னு சொல்லலாம், அது நியாயம். ஆனா இந்த சுகதுக்காதிகள் எல்லாத்தையும் வச்சுட்டு வெவ்வேறா இருக்குங்கிறதுக்காக ஆத்மாவே தனித்தனியா இருக்கணும்னு சொன்னா அந்த ஹேத்து அப்படி. இதெல்லாம் யுக்தி. அதாவது ஆத்மபேதத்தை சாதிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒன்றும் சரியான யுக்தி இல்லை, தப்பான யுக்தியா இருக்கு. அது அந்தஸ்கரணத்தை வேணும்னா தனியா சொல்லிவிடும், ஆத்மா தனியா இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த காரணம் போதாது அப்படின்னு சொல்லணும். அதனால ஆனா அதே சமயத்தை ஸ்ருதி என்ன சொல்றது? ஆத்மா ஒண்ணு அப்படின்னு சொல்றது. கஷேத்ரஜாபி மாம் வித்தி சர்வ கஷேத்ரேஷு பாரத, எல்லா சரீரத்தையும் ஆத்மாவாக நாட்டா இருக்குன்னு சாமிச்சு. அப்ப இதை பாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் ஸ்ருதி யுக்தி எல்லாத்துக்குமே விரோதமா தான் இந்த மதங்கள்லாம் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. அப்ப கேட்டா அதனால அயுக்தம் ஸ்ருதி யுக்தி பாதிதத்வாத் அயுக்தம் ந விதிசேஷத்வாத் ஸ்ருதி ந பிரம்ம பிரதிபாதயதி இது மீமாம்சகமதம் யுக்தம். ஜைனம் திரைதண்ட மதம் படி கரெக்டு, அதெல்லாம் நிராகரணம் பண்ணா சரி. ஆனா இந்த மீமாம்சகனை நிராகரணம் பண்ண முடியாது. ஏன்னா இவன் வேதார்த்த விசாரத்துக்காகவே வந்தவன், இவன் சொல்றதுதான் பிராமணிக்கம். ஆக வேதத்தை நல்லா விசாரம் பண்ணி அர்த்தம் தீர்மானம் பண்ணி மீமாம்சை பண்ணி தீர்மானம் பண்ணக்கூடியது. ஆகையாலே இவன் சொன்னது கரெக்டா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கேட்டா அவனும் ஆத்ம விஷயத்துல சொல்றது சரியில்லைங்கிறான். விதிசேஷத்வாத் ஸ்ருதி, இந்த ஸ்ருதியானது விதிசேஷம்னா அர்த்தவாதம்னு. ஆத்மாவை பற்றி சொல்லக்கூடிய தத்துவமசி இத்தியாதி ஸ்ருதிகள்லாம் ஒரு அர்த்தவாதமா வச்சுக்கணும், அது சுதந்திர பிரமாணமா எடுத்துக்கிட்டாது. அதனால இது பிரம்ம பிரதிபாதயதி, இது பிரம்மத்தை சொல்லக்கூடிய பிரமாணம் ஆகாது அப்படின்னு மீமாம்சம் சொல்றானே, அது சரியா இருக்குமோ அப்படின்னு கேட்டா இல்லை, யுக்தம், அதுவும் தப்புதான். அசித்தத்வாத் விதிசேஷத்தை அவன் சொன்ன காரணமும் தப்பு. இந்த வேதாந்தம் எல்லாம் விதிக்கு சேஷம் அர்த்தவாதம் அப்படிங்கிறது எதை வச்சு நீ தீர்மானம் பண்ண? இந்த ஹேத்து சித்தமாச்சுன்னா அப்போ இது பிரம்மத்தில் தாத்பரியம் இல்லை, இது ஸ்தோத்திர மட்டத்துக்காக வந்திருக்குன்னு சொல்லலாம். அதை முதல்ல தீர்மானம் பண்ண, இது விசேஷம்ங்கிறது தீர்மானம் பண்ணாதான் இது அர்த்தவாதம், இது பிரம்ம பிரதிபாதனத்துல தாத்பரியம் கொண்டது இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்கு காரணமே சித்தமாகலையே, அசித்தத்வா விதிசேஷத்வஸ்ய. அப்ப அவன் சொன்னான் இது அசித்தம் இல்லை. ஒரு மீமாம்சையில நம்ம முதல் அத்தியாயம் 2ஆம் பாதம் ஆரம்பத்துல ஜெய்மினி இந்த விஷயத்தை தீர்மானம் பண்ணி சொல்லிட்டார். அதனால அதை வச்சுட்டு நான் பூர்வபக்ஷம் நான் அப்படி சொன்னேன்னா அது தப்பாகாதே அப்படின்னு கேட்கிறான். அர்த்தவாதாதிகரண நியாயாத் விதிசேஷத்துவம் ஆம்னாயஸ்து கிரியார்த்தத்வா ஆனர்த்தத்திய மததர்த்தானாம் அப்படின்னு ஆரம்பிச்சு பூர்வபக்ஷம் பண்ணியிருக்காரு ஜெய்மினி. ஆம்னாயன்னா வேதம், அது என்ன எந்த அர்த்தத்தை சொல்லும் அப்படின்னு சொன்னா கிரியார்த்தத்வா. கிரியா இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு சொல்றது கிரியா. கிரியை தான் அப்படி சொல்லுவோம், செய்யணும் கிரியை தான் சொல்ல முடியும். இதை செய்யாதேங்கிறது கிரியை தான் சொல்லுவோம். ஆக அப்பேற்பட்ட அந்த விதி நிஷேதத்தை சொல்லக்கூடியதாகத்தான் ஆம்நாயம் இருக்கு. அதனால எந்த ஆம்நாயம் எந்த வேத வாக்கியம் விதி நிஷேதத்தை சொல்லலையோ அதெல்லாம் அனித்தியம் அப்பிரமாணம், அதை ஒரு தர்ம பிரமாணமா எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்க. அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுவிட முடியாதே, என்ன எப்படியாவது இது பிரமாணத்துக்குள்ள சேர்க்கணுமேங்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா, விதி வாக்கியம் தர்ம பிரமாணமா இருக்கு, அது விதி நிஷேதம் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு சேஷமாக மற்ற வாக்கியங்கள் எல்லாம் கொண்டு போயிடுங்கோ, அதோட சேர்ந்துக்கிட்டோம். ஆஹா இது அப்ப சேர்ந்து கொடுத்தனா அதுக்கு அர்த்தவாதம் இருக்கு. அந்த விதமா அர்த்தவாதமா இருந்துட்டு விதி நிஷேதங்களோட சேர்ந்துட்டு இதெல்லாம் பிரமாணமா இருந்துட்டு போட்டோம், ஒரேடியா விட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நியாயத்தை வச்சுதான் நான் உபனிஷத்துகள்லாம் கூட தனியா இருந்தா அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இதையாவது ஒரு விதியில கொண்டு போய் சேர்த்து விட்டு வாக்கியசேஷமாக்கிடுவோம் விதிசேஷமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்றேன். அதனால இது பிரம்மத்தை சுதந்திரமா பிரதிபாதனம் பண்றதுக்கு வந்த வாக்கியம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு பதில் என்ன சொல்றார், வைஷம்யா அர்த்தவாதாதிகரணம் சரிதான், ஆனா அந்த நியாயத்தை இங்க கொண்டு சேர்த்தது சரியில்லை, வேதாந்தத்துக்கு கொண்டு சேர்த்தது சரியில்லை, வித்தியாசம் இருக்கு. நீ சேர்த்த அந்த நியாயத்தை சஞ்சாரம் பண்ண வேண்டாத இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டேங்கிற. எப்படி பிரயோஜனவதர்த்த அப்பிரதிபாதகானாம் வாயுவைக்ஷேபிஷ்டா தேவதா இத்யேவமாதீனாம் स्वाध्याय विधि ग्रहण अन्यथानुपपत्या प्रयोजनवदर्थपरत्वे कल्पनीये शब्द भावना इति कर्तव्यकांश साकांक्षस्य विदेहे संप्रदानभूत देवतादि स्तुतिद्वारेण तदंशपूरकत्वात् नष्टाश्वदग्धरथन्यायेन तदुभय एकवाक्यता इति अर्थवादाधिकरणे निर्णीतम्. அந்த அர்த்தவாதாதிகரணத்துல உள்ள விஷயத்தை பூர்ணமா சங்கிரகம் பண்ணினாதான் அதுக்கும் இந்த வேதாந்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியும். அந்த நியாயத்தை இங்க செலுத்த முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் காண்பிக்க முடியும். அதுக்காக இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அர்த்தவாதாதிகரணத்துல என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கறத சொல்லிட்டார். ஒரே வாக்கியத்துல ஏகப்பட்ட விஷயத்தை சேர்த்து விட்டார். இதை விவரணம் பண்ணாம சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதுல ஒவ்வொரு பதத்திற்கும் தனித்தனியா ஒரு அதிகரணத்தை வச்சு நிரூபணம் பண்ண முடியா இருக்கு. ஆகையால இத அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். வைஷம்யாத் இது பரியந்தம் இன்னைக்கு பாடமாயிருக்கு. அந்த வைஷம்யம் என்ன அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.